அசிசியில் இடம்பெற்ற கோ பிரான்சிஸ்கன் யூத் மீட்டிங் நிறைவு நிகழ்வில் இளைஞர்கள் எழுப்பிய 3 முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளித்த திருத்தந்தை லியோ அவர்கள் இன்றைய உலகில் கிறிஸ்துவின் நம்பகமான சாட்சிகளாக வாழ வேண்டிய வழிமுறைகளை விளக்கினார். புனித பிரான்சிஸின் எளிமை, சகோதரத்துவம் மற்றும் அனைவரிடமும் நெருக்கமாக இருப்பது போன்ற பண்புகளை இளைஞர்கள் தங்கள் வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டும் என்றும், மதம் பிரிவினைக்கு அல்ல, சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கான கருவியாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் உண்மையான நற்செய்தி வாழ்வு அடிப்படைவாதத்திற்கு எதிரானது. அது பணிவு, இரக்கம் மற்றும் அனைவரையும் வரவேற்கும் மனப்பான்மையை வளர்க்கும் என்று கூறினார். திரு அவையின் சவால்களை பற்றிய கேள்விக்கு பதிலளித்த திருத்தந்தை, புனித பிரான்சிஸை போல குறை கூறாமல் அன்புடன் திரு அவையை புதுப்பிக்கும் பணியில் ஒவ்வொருவரும் பங்கெடுக்க வேண்டும் என்றார். திரு அவை காயங்களை கொண்டிருந்தாலும் அது அனைவரையும் அரவணைக்கும் தாயாகவே இருக்கிறது என்றும், இறை வார்த்தை, அருள் அடையாளங்கள் மற்றும் சகோதர அன்பின் வழியாக கிறிஸ்து தொடர்ந்து திரு அவையை புதுப்பித்து வருகிறார் என்றும் அவர் எடுத்துரைத்தார்.